ஹாய் நண்பர்களே, மணலேக்கு பக்கம் பேஜில் டேரிக்கும் அனைத்து நண்பர்களும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? அதாவது நம்ம இன்றைக்கி பார்க்க இருப்பது, உலகில் எந்த நாட்டுக்கு வேண்டுமென்றாலும் டெலிஃபோன் நம்பருக்கோ அல்லது மொபைல் நம்பருக்கோ ஒரு 50 பைசா கூட செலவில்லாமல் எவ்வளோ நேரம் வேண்டாலும் இலவசமாக கால் பேசுவது எப்படி அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த வீடியோஸ் வந்துட்டு பெஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் புரியக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? வீடியோக்கு போகிறதுக்கு முதல்ல நம்மளோட ஃபேஸ்புக்கில் இன்னும் நீங்கள் இணைந்துக்கலண்டா இப்போ லைக் பண்ணி உடனே இணைந்து கொள்ளுங்கள். நான் போடக்கூடிய அப்டேட் உடனுக்குடன் உங்களோட ஃபேஸ்புக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃப்ரீ கால் பேசுகிறதுக்கு நம்மளோட மொபைலுக்கு எந்த விதமான அப்ளிகேஷனும் டவுன்லோட் பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்மளோட மொபைலில் இருக்கிற அப்ளிகேஷனே போதுமான அளவு. அந்த அப்ளிகேஷன் தான் இந்த ஐஎம்ஓ அப்ளிகேஷன். சரிங்களா? இந்த ஐஎம்ஓ அப்ளிகேஷனில் புதிய அப்டேட்டில் தான் நம்மளுக்கு வந்து டெலிஃபோனுக்கும் மொபைலுக்கும் கால் பண்ணக்கூடிய செட்டிங்கள் கொடுத்துக்கிறாங்க. பட் பழைய வெர்ஷனில் இல்லை. பட் உங்களோட மொபைல் இருக்கிற பழைய வெர்ஷனாக இருந்தால் உடனே ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அதாவது புதிய அப்டேட் பண்ணி நியூவாக எடுத்துக்கொள்ளுங்க. நியூ வெர்ஷன். சரிங்களா? அதாவது புதிய வெர்ஷன் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துகிட்டு அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா பட் நீங்கள் யாருக்கெல்லாம் ஐஎம்ஓ கால் எடுத்துக்கிங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் தான் உங்களோட மெனுவில் வந்திருக்கும். பட் இதில் எப்படிங்க ஃப்ரீயாக கால் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு ஒவ்வொரு சில விளம்பரங்கள் கொடுப்பாங்க. அந்த விளம்பரங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் வந்து வரும். அந்த பாயிண்ட்ஸை பயன்படுத்தி கூட நம்ம டெலிஃபோன் பேசிக்கொள்ளலாம். அதே மாதிரி வந்துட்டு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்மார் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டஸ் போடுவாங்க. மேலுக்கு பார்த்தீங்கன்னா மேல் பாரில் இருக்குது. அந்த ஃபோட்டோஸை வீடியோஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு ஒவ்வொரு பாயிண்டாக உள்ளுக்கு ஏறிக்கொண்டிருக்கு. அதாவது டைமண்ட் கணக்கு ஏறும். அந்த டைமண்டை நம்ம கொடுத்து டெலிஃபோன் பேசிக்கொள்ள முடியும். சரிங்களா? இப்போ வந்து டெலிஃபோன் செட்டிங் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் கீழுக்கு வந்துட்டு புதிய வெர்ஷனில் வந்துட்டு செட்டிங்கில் போய்ட்டு மோர் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு ஃப்ரீ கால் எடுத்துக்கொள்ளலாம். இல்லை மேல் பாரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் டச் பண்ணாலும் நம்மளுக்கு வந்துட்டு ஃப்ரீ காலுக்கு போகக்கூடிய ஆப்ஷன் இங்கே வந்திருக்கும். இவங்க கீழே பார்த்தீங்கன்னா ஐஎம்ஓ ஃபோன் கால் அப்படிங்கிற செட்டிங் ஒன்று இருக்குது. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணீங்கன்னு சொன்னால் வந்து பட் நம்ம கால் மெனுவுக்கு கூட்டிட்டு விடும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேல் பார்க்கே பாருங்கள் வந்து எத்தனை டைமண்ட்ஸ் இருக்குது, எத்தனை சென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. பட் இது என்னுடைய மொபைலில் நிறைய கால் பேசுனதால எனக்கு 56 சென்ட் மாத்திரம் தான் இருக்குது. இந்த 56 சென்ட்லேயும் வந்து எனக்கு ஒரு 20-22 நிமிஷம் எனக்கு இந்தியாவுக்கு மாத்திரம் கால் பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? பட் ஸ்ரீலங்காவுக்கு பேசுகிற சிக்னல் வந்துட்டு ஒரு டைமண்ட்ஸ் இருக்கணும். பட் ஒரு டைமண்ட்ஸ் சிக்னல் வந்துட்டு 60 சென்ட் இருந்தால் தான் ஒரு டைமண்ட்ஸ் வந்து சேரும். அதே மாதிரி வந்துட்டு இதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணுமாக இருந்தால் வந்து கீழுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஸ்ரீலங்கா, இந்தியா, சவுதி, கட்டார் அதுக்கெல்லாம் வந்துட்டு எத்தனை டைமண்ட்ஸுக்கு வந்துட்டு எத்தனை நிமிஷம் பேசலாம், எத்தனை டைமண்ட் கொடுத்து எத்தனை நிமிஷம் பேசிக்கொள்ளலாம் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸ் இடங்காட்டியும் போட்டுக்கிறாங்க. அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒவ்வொன்றா சொல்ல போகணும்னு சொன்னால் வீடியோவில் எந்த ஆயிரும். சரிங்களா? ஆகலாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ வந்து நம்ம இதில் எப்படி ஃப்ரீ கால் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் வந்துட்டு பட் நீங்கள் இதில் வந்து கீபோர்டில் அதை டச் பண்ணி பட் எந்த நாடோ அந்த நாட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நம்ம மொபைல் நம்பர் அடிச்சோ இல்லை டெலிஃபோன் நம்பர் அடிச்சோ காலை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃப்ரீயாக கால் போகும். பட் அப்படி இல்லை இதில் ஃபோன் புக்கில் இருக்கிற நம்பரை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும்னா கூட நீங்கள் ஃபோன் புக்கில் இருக்கிற நம்பர் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ ஆல்ரெடி நான் கால் பண்ண ஒரு நம்பருக்கு வந்துட்டு கால் பண்ணி பாட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட் இதை டச் பண்ண கைக்கு அடுத்த கட்டமாக கால் போகுது, ரிங் போகுது. கால் ஆன்சர் பண்ணாங்கன்னு சொன்னால் நல்லா கிளியராக தெரியும் வந்து. பட் நான் கட் பண்ணிட்டேன். பட் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு புரியக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? பட் இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட, ஐஎம்ஓ அப்ளிகேஷனை போன ஃபார்மட் பண்ணாமலுக்கு, ஐஎம்ஓ அப்ளிகேஷனை டிலீட் பண்ணாமலுக்கு பட் தொடர்ச்சியாக நீங்கள் ஐஎம்ஓ அப்ளிகேஷனை எத்தனை வருஷமாக பாவனை அதாவது யூஸ் பண்ணுறீங்க, அதாவது 1 வருஷமா, 2 வருஷமா, 3 வருஷமா, 4 வருஷமா, 5 வருஷமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கான ஹெல்ப் வீடியோ நான் போடுவோம். அந்த வீடியோவில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். பட் என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்துட்டு இப்போ 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய டைமண்ட்ஸ் வந்து சேர்ந்துருக்கும். பட் அந்த டைமண்ட்ஸில் நம்ம கொடுத்து பணமாக மாற்றி நம்மளோட பேங்க் ஊடாக காசாக நம்மளுக்கு கையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. சரிங்களா? அதுக்கு தான் கமெண்டில் சொல்லுங்கள். அது சம்மந்தப்பட்ட வீடியோன்னு போட்டுக்கிறேன். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பட் புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்க. அதே மாதிரி ஷேர் பண்ணி மக்கிய நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மற்றும் நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.